மாப்பிள்ள சார் வணக்கம். வணக்கம் வணக்கண்ணா. ஹாய் ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ வெல்கம் டு சிஎல் கிரிக்கெட் கார்னர். ஸோ இன்னைக்கு நான் உங்க ஆதர்ஷ், நான் உங்கள் சாம். இன்னைக்கு நம்ம நேற்று நடந்து முடிஞ்ச சென்னை வர்சஸ் பஞ்சாப் என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஞாபகப்படுத்தாதீங்களா தயவு செஞ்சு. நானே என்ன பண்றது சொல்லுங்க, நீங்க ஆரம்பிங்க. சென்னையோட ஃபோர்ட்ரஸ் ஒரு வழியா அது வந்து ஃபோர்ட்ரஸே இல்லைன்னு நினைக்கிறேன், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை வச்சுக்கலாம் இருக்குண்ணா. இல்லை முடிஞ்சிருச்சு. ஏன்னா நேற்று நடந்த மேட்ச்ல 200 அடிச்சும் சென்னையால் டிஃபெண்டே பண்ண முடியல. அதுதான். ஆனால் ஆயுஷ் மாத்தியோட அக்ரெசிவ் ஸ்டார்டிங் சத்தியமாங்க நான் ப்ரைஸ் பண்ணுறேங்க. அவர் வந்தாருங்க ராஜஸ்தான் மேட்ச்சில் டக் அவுட் ஆனது நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னடா ஆயுஷ் கூட இந்த சீசன் ஹோப்பே இல்லைன்னு நினச்சேன். வந்தாரு, அடிச்சாருங்க. சரிப்பா, பவுலிங் யார் இருக்கா? பவுலிங் அதானா இருக்காங்கடா, எல்லாரையும் போட்டு அடிச்சாங்கண்ணா. கரெக்ட் தான், நீங்க சொல்றது பாயிண்ட் தான். மேத்தன்ட்ரியும் அடிச்சாரு, ராகுல் சாரியும் அடிச்சாங்க, வேற யார் நூர் அஹமதியும் அடிச்சாரு. எனக்கு என்ன புரியல, நேற்று நடந்த மேட்ச்ல பிரசாந்த் வீரே எதுக்கு ஆடினாங்க? ஒரு பவுலரா ஆடினாங்களா, பேட்ஸ்மேன் ஆடினாங்க? எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு பேட்ஸ்மேனாக தான் ஆடி இருக்காரு. ஆனா ரன்ஸ் அடிக்கல, அது வேற விஷயம். வெறும் 6 ரன் தான் ஏதோ அடிச்சாரு. அதுதான். சரி விடுங்க, ஆனால் அவர் யங் பிளேயர்னா, அவர் இப்போ தானே ஆரம்பிக்கிறாரு. ஸோ பரவாயில்ல விடுங்க. சிஎஸ்கே ஒரு ரீசன் வச்சுட்டா எடுத்திருப்பாங்க. ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட்லாம் சொல்லி எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் போகட்டும், கொஞ்சம் மேட்சஸ் போட்டோம், இல்லை ஒரு சீசன் போகட்டும், நெக்ஸ்ட் சீசன்லேருந்து நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அவரோட ஷைன். எனக்கு அதுதான் தோணுது. ஸோ ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்கு மேலே பிரசாந்தையும் கார்த்திக் சர்மாவையும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாட்லேருந்து வெளியில் வைக்கிறது பெட்டர்னு தோணுது. அதுக்கு பதிலாக அப்போ வந்து கேள்வி வரும்ல, இந்த மாதிரி ஒரு மேட்ச் நம்ம அடிக்கலைன்னா அடுத்த மேட்ச்சே நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. அப்போ பிளேயர்ஸ் நடுவில் ஒரு இன்செக்யூரிட்டி ஒன்று ஃபார்ம் ஆகும், தெரியுங்களா? அப்போ வந்து அப்போ என்னடா ஒரு மேட்ச் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணனா வெளியே அமைச்சிருவாங்களா அப்படின்னும் போது சென்னை வந்து இப்போ வந்து பில் பண்ற ஸ்டேஜ்ல இருக்காங்க. கரெக்ட். இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் நீங்களே பார்த்திருப்பீங்க. பிரப்சிம்ரன் ஆரியான்னு ஒருத்தர், பிரப்சிம்ரன் ஆரியா. எனக்கு அவங்க பேர், எனக்கு பேரே ஞாபகம் நிக்க மாட்டேங்குது. ஏன்னா அப்படி ஒரு இன்னிங்ஸ் வச்சுட்டு போயிருக்காங்க. 11 பால்ல 39 ரன்கள். மேட்சே அங்கதான். இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு. இம்பாக்ட் பிளேயர்னா என்னன்றது காமிச்சிட்டு போயிட்டாரு. நமக்கு வந்து இம்பாக்ட் பிளேயர் யாரு? ராகுல் சார். எவ்வளவு ரன் கொடுத்தாரு தெரியுமா? 40 ரன். 4 ஓவர் 40 ரன். இல்ல ஸ்பின் ட்ராக்கு அது இதுல எனக்கு பக்கத்துல இருக்கவங்கலாம் சொல்றாங்க, ப்ரோ இன்னைக்கு ராகுல் சார் இம்பாக்டா இறக்கணும் ப்ரோ, ஸ்பின் ட்ராக் ப்ரோ, இது ப்ரோ அது ப்ரோன்றானுங்க. ப்ரோ ப்ரோ பொறுமையா ப்ரோ, எனக்கு பயமா இருக்குது ப்ரோ. பஞ்சாப் நீங்க போறாங்க, 2 பேரும் வருவானுங்க ப்ரோ. டாடி ஸ்ரேயஸ் இருக்காரு, மார்க்கஸ் டைட்ஸ் இருக்காரு, யாரெல்லாம் இருக்காங்க ப்ரோ. டேல் வந்தேரா வந்து எப்படி ப்ரோ தாக்க போறானுங்கன்னு உட்காந்துட்டே இருந்தேன் நானு. நினைச்ச மாதிரி கேம்குள்ளேயே வர விடல. அதுதான் முக்கியமான எக்ஸாக்ட்லி அதுதான் பாயிண்ட். ரன் ரேட் ஸ்டார்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஓவர் வரைக்கும் ரன் ரேட்டு 10க்கு மேல டிப்பே ஆகல. ரன் ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணினே வந்தாங்க. நான் கூட ஒரு ஹோப் கிடைச்சது அந்த கடைசி ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு அப்புறம். கரெக்ட். டக்கு 2 விக்கெட் விழுந்தது. அண்ட் அதுக்கு முதல்ல மேத்தன்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் ஸ்டார்டிங் ரேட் ஆரம்பிச்சு வச்சு கொடுத்தாரு. அந்த போல்ட் அதான் அவரோட அக்ரெஷன் பாத்தீங்களாங்க. எப்பா அந்த பாலும் வந்து 6 போயிருக்கணும். அவர் இல்ல இவரு சிஎஸ்கே ஃபனா பேச மாட்டேங்கிறாரு. நீங்க என்கிட்ட பேசும்போது அது ஒரு ஹோப் வச்சு பேசுங்க தயவு செஞ்சு. அது ஒரு நல்ல பால் இல்ல. அதே பால் கொஞ்சம் மேல அடிச்சிருந்தா 6 போயிருக்கும். அவர் ரெக்கார்டுக்கு ஆசைப்பட்டு 12 பால்ல ஃபாஸ்டஸ்ட் 50 அடிக்கலாம்னு ஆசைப்பட்டு இறங்கி சுத்தினாரு, அவுட் ஆயிட்டாரு. அதுதான் விஷயம். நல்ல விஷயம், விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் கெட்டிங் யுவர் விக்கெட். தேங்க் யூ. அவர்தான் ஆரம்பிச்சாரு. சரி, இப்போ எப்படி இந்த சிஎஸ்கே இந்த டிஃபீட்ல இருந்தா அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட ஆடுறாங்க, ஒரு முக்கியமான மேட்ச். இந்த டிஃபீட் எப்படி சிஎஸ்கேக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு டிஃபீட்டுக்கெல்லாம் முன்னாடி நான் இன்னொருத்தர் பேசணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சர்ஃப்ராஸ் கான். ஆமா, செம்மையா பேட்டிங். ஆயுஷ் மாத்திரையோ நம்ம பிரேஸ் பண்ண மாதிரி இவருக்கு சத்தியமா பிரேஸ் பண்ணியே ஆகணும். ஆடினது வெறும் 12 பால் தான். ஆரம்பிச்ச 2 பால் மட்டும் தான் டாட்டு. 3வது பால்ல இருந்து தலைவர் இறங்கினார் அடிக்கிறதுக்கு பவுண்டரி. அந்த ஹேட்ரிக் 4ல ஒரே 4 பத்தி நீங்க பேசணும்னு சொல்லிட்டே இருந்தீங்க. அப்படி ஒரு ஷாட் வச்சாருங்க. அந்த ஒரு ஃபிளிக்கர் பேக்ல கரெக்ட்டா விக்கெட் கீப்பர் தலைக்கு மேல போச்சு. ஷாட் ஆஃப் தி டே அதுதான் நான் சொல்றேன். என்னதான் சென்னை தோத்துறதாலுமே அது ஷாட் ஆஃப் தி டே. சீரியஸா அது வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஷாட். இன்னொன்னு, சர்ஃப்ராஸ் அண்ட் ஆயுஷ் மாத்திரைக்கு இருக்கிற இன்டென்ட் சிஎஸ்கே டீமுக்கு இன்னுமே கம்மியா இருக்கா எனக்கு ஒரு கேள்வி. எஸ், நேற்று ஆடினது 2 ஃபாரினர்ஸ் தான் ஆடினாங்க. அது எனக்கு ஷாக்கா இருந்தது. எனக்கு எப்படி இருந்ததுன்னா டீம் செலெக்ஷன் மேலே நேற்று கேள்வியா இருந்துச்சு. ஏன்னா ராஜஸ்தான் மேட்ச்ல ஜேமி ஓவர்டைன் இல்லைன்னா நம்ம வந்து ஆர்சிபி கூட நீங்க வந்து சண்டை போட்டு இருந்திருப்போம். 49 சொல்லி ஜேமி ஓவர்டைனால மட்டும்தான் நம்ம வந்து 100 தாண்டணும். அவரே ட்ராப் பண்ணாங்கன்னு தெரியல, சீரியஸா தெரியல. நோ ஐடியா. அது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் தான். அது நம்ம அதுக்குள்ளது வெறும் ரிவ்யூ தான் கொடுக்க முடியும், ப்ரிவ்யூ தான் கொடுக்க முடியும், தவிர டீம் மேனேஜ்மெண்டோட செலெக்ஷன் கூட நம்ம இது நினைக்க முடியாதுல்ல. பஞ்சாப் பேட்டிங் சீரியஸாக சொல்லணும்னா அந்த முதல் 11 பால்ல பவர் பிளேயில் பிரியான் ஜாரியா
அவன் வந்து மேட்சை முடிச்சிட்டான். கம்ப்ளீட்டாக மேட்ச் அங்கே தான் சீல் பண்ணால் மொமெண்டம் வந்து அங்கே தான் வந்து சிஎஸ்கே வந்து லூஸ் பண்ணாங்க. பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருந்தது. இன்னொன்று சிஎஸ்கேக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து கைல் அகமதுக்கு வந்து சப்போர்ட் பவுலிங் யாருமே இல்லை. அவர் மட்டும்தான் பவர் பிளேயில் நல்ல மூமெண்ட் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாபுக்கு ஃபஸ்ட்டு 3 ஓவரில் அவ்வளோ மூமெண்ட் இல்லை, மூமெண்ட் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சென்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 ஓவர் நல்ல மூமெண்ட் இருந்தது, பால் நல்ல ஸ்விங்காக இருந்தது. ஆப்போசிட் சைடில் ஒரு கம்பெனி கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சென்னை வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணி. அதாவது கலீல் அஹமதுக்கு ஒரு கம்பெனி இப்போ எப்படின்னா தீபக் சார் வந்து அந்த டைம்ல இருந்த போல அந்த மாதிரி இப்போ தீபக் சாரும் கலீல் இருந்திருந்தா ஒரு பக்காவா இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. ஆமா கரெக்ட் தான். இப்போ இதே இடத்துல MS தோனி முன்னாடி இருந்திருந்தாருன்னா உங்களுக்கு தீக்ஷனா ஞாபகம் இருக்கா? தீக்ஷனா 2 ஓவரை தள்ளிடுவார் பவர் பிளேல. எப்படி 2023 நம்ம வின் பண்ணதுக்கு மெயினான காரணம் துஷார் தேஷ்பாண்டே பவர் பிளேல துஷார் தேஷ்பாண்டே போடும்போது அவருக்கு சப்போர்ட் யாரும் இல்லை, இன்னொரு ஃபேஸ் பவுலர் இல்லைன்னு சொல்லிட்டு தீக்ஷனா வச்சு 3 ஓவர் 2 ஓவர் தள்ளினார். இங்கே வந்து ருத்ராஜ் அதை மிஸ் பண்ணாரா? அதுதான் என் கேள்வி. எனக்கு தெரிஞ்ச வரையும் மிஸ் பண்ணியிருக்காருன்னு தான் நான் டவுட்டாக நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபீல் செட்டும் கொஞ்சம் அவரேஜாக தான் இருந்தது. பிரியான் சாரியா அடிக்கும் போது சென்னைக்கு என்ன பண்ணுறதே தெரியல. கம்ப்ளீட்டாக அவங்களோட ஃபுல் எரர் வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்தது. என்ன எப்படி போடுறதுனே தெரியல. இவர் எப்படியாவது விக்கெட் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. அதே ஒரே நோக்கம் தான். அங்கே போடுற ஒவ்வொரு பவுலர் பிரியான் சாரியாக்கு போடுற ஒரு பவுலருமே எப்படியாச்சும் இவனை விக்கெட் எடுக்கணும், எப்படியாச்சும் இவனை அனுப்பணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போட்டிருக்காங்க. அதுதான் தவறான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரியல் கிரிக்கெட் கேம் ஆடுற ஒரு ஃபீல்டில் அடிச்சிருந்தாங்கன்னா அந்த விக்கெட்டுன்ற அந்த ஒரு வெறியில போட்டனால அவன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ரன் அடிச்சிருக்கான். அவன் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு இவன் எந்த பக்கமாக ஷாட் அடிக்கிறான், இவன் இந்த பக்கம் அடிக்கிறானா, அப்போ இப்படி ஃபீல்டு அப்படின்ற சாம்சனோ ருத்ராஜோ கொஞ்சம் யோசிச்சிருந்தா அதுக்கான ஏற்ற ஒரு பவுலரை விட்டுருந்தா எனக்கு தெரிஞ்சு அவர் விக்கெட் இன்னும் அர்லியாகவே நம்ம எடுத்துக்கலாம். அவன் முடிவு பண்ணிட்டான் வந்து நான் முதல் பால்லேருந்து அடிக்க தான் போகிறேன். அதுதான் எனக்கு அதான் இன்னும் புரியல. ஏன் அப்படி டிசைட் பண்றாங்க? எல்லா டீமும் அதாங்க பண்றாங்க. ஏங்க T20 டெவலப் ஆயிடுச்சு, சென்னை டீம் மட்டும் தான் இன்னும் டெவலப் ஆகாம இருக்காங்க. இன்டென்ட்டே இல்லாம இருக்காங்க. நான் கூட இந்த வருஷம் நான் ஓபனா சொல்லிட்டீங்க அதுல கேமரா முன்னாடி. ஆமா உண்மை அதுதான். நிறைய உண்மை மறைக்க முடியாது. வேணாதல்ல சென்னை ஃபேனு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நீங்க தப்பா சொல்றீங்க ப்ரோ. இது சரியில்லை ப்ரோ. இவரு நீங்க வேணா பாருங்க சென்னையில இன்டென்ட் சரி சர்ஃபராஸ் ஆயுஷ் மாதிரி தவிர வேற யார் இன்டென்ட் இருக்கு? பிரேவிஸுக்கு இருக்கு. ஓகே வேற யாரு? வேற சஞ்சுவும் ருத்ராஜுக்கும் அவங்க வந்து ஸ்டோக் மேக் பிளேயர்ஸ். அவங்களால டக்குன்னு 2 பால்ல 6 அடிக்க முடியாது. கரெக்ட். அப்போ அந்த இன்டென்ட் வந்து குறையுது. ஆனா குறை சொல்ல முடியாது. என்னைக்கு வேணாலும் அடிக்கலாம். என்னைக்கு வேணா அடிக்கலாம். இப்போ எப்படின்னு சிஎஸ்கேவோட பேட்டிங் லைன் எப்படின்னா வெச்சா முடி சரிச்சா மொட்டைன்ற மாதிரி அடிச்சா 200 இல்லைன்னா 49 அந்த மாதிரி ஆயிடுது. 49 சொல்லாதீங்க. அவ்வளோ கீழே நாங்க போக மாட்டோம். நாங்க அந்த டீம் மேல நாங்க போக மாட்டோம். நாங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஜேமி ஒருத்தர் நடிச்சார்ல 126 அதான் வெளியே உட்காரச்சிட்டீங்களே. அது நாடகம் உட்கார வச்ச டீம் பேட். ப்ரோ இன்னொன்று முக்கியமாக சொன்ன பஞ்சாப் பேட்டிங்ல ஸ்ரேயஸ் பயங்கரமா இருந்தாரு. இல்ல ஒரு கரெக்டா சூப்பராக இருந்தது. அவரோட இன்னிங்ஸ் கரெக்டா இருந்தது. கேப்டன்ற இதுல வந்து 1 டவுன்ல வரணும் இல்ல ஓப்பனிங்ல வரணும் அந்த மைண்டே அவருக்கு இல்ல. நான் பொறுமையாக வரேன், நீங்கள் ஆடுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மேட்ச்சில் சென்னை வந்து என்ன வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கற்றுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவமானத்தை வந்து துண்டு போட்டு இவர் ரொம்ப ஓப்பனாக சென்னையை கலாய்க்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சென்னை வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு கார்த்திக் சர்மாவையும் பிரசாந்த் வீரியும் பெஞ்ச் பண்ணிட்டு, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் உடனே ஆடுன்னு சொன்னால் ஆட முடியாது, கஷ்டம். ஸோ அவங்கள பெஞ்ச் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அகில் ஹுசைன் உள்ள கொண்டு வரலாம். பிரேவிஸ் நான் இந்த மேட்ச் அகில் ஹுசைன் வருவான்னு நினைச்சேன். நான் அது நினைச்சிருந்தேன். பட் அகில் ஹுசைன் அண்ட் பிரேவிஸ் நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு என்னதான் நம்ம பிளேயரை உட்கார வச்சு வெளியே பண்ணாலுமே ஆக்ஷன் டேபிள்ல ஒழுங்கா பண்ணாதான் நம்மளால பண்ண முடியும். ஆக்சுவலி எல்லிஸ் இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் சிஎஸ்கே வந்துட்டு வேற ஒரு பேசரை எடுக்காம போயிருக்காங்க. கடைசி நேரத்துல எல்லிஸ் ரூல்ட் அவுட். அதுதான் புரியல. இப்போ இன்னொரு விஷயம் ஸ்பென்சர் ஜான்சன் 7 மேட்ச் கிடையாதுன்ட்டாங்க. எனக்கு அதுதான் இன்னும் புரியல என்ன பண்ண. அப்ப ஸ்பென்சர் ஜான்சன் வேணாம்ல, வேற ஏதாவது ஒரு பவுலர் எடுங்களேன். அதான் சொல்றேன். இனி அவன் வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன வர்றான், அவன் வந்ததுக்கு அப்புறம் நீ மேட்ச் ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன. இனி இது விட்டுருங்க, தட்டி விடுங்க டாபிக்க. போனது போச்சு, மறந்து போயிடுங்க. இந்த 2 மேட்ச் இரேஸ் பண்ணிருங்க ஹிஸ்டரியில இருந்து. அவ்வளவுதான். நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனா சொல்றேன். சிஎஸ்கே ஃபேனா நீ என்ன சொல்றேன்னா வந்து 2 வருஷம் வந்து நடந்த மாதிரி நடக்கும், ரெடியா இருங்கன்ற. நான் இப்ப சொன்னேன் அப்படி வேணாண்ணா. இவரு நம்மள வேணாம், இந்த 2 மேட்ச் ஹிஸ்டரியில நடக்கல, இரேஸ் பண்ணிருங்க. ஆர்சிபி மேட்ச் நம்ம தான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்கு ஏத்த ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், அதுக்கு ஏத்த ஒரு இது பண்ணணும். அது எல்லாமே நம்ம ப்ரிவியூ வீடியோல பார்க்கலாம். எனக்கு எல்லாம் ஓகே. லாஸ்டா போஸ்ட் மேட்ச்ல ருத்ராஜ் சொன்னது மட்டும் என்னால ஏத்துக்க முடியல. என்ன சொன்னாரு? விக்கெட் வந்து ஸ்டிக்கியா இருந்துச்சுன்னு சொன்னார். ஆனா இது பரம பாட்டா பேட்டிங் பாரடைஸ் விக்கெட்.
இது சேப்பாக்கா ஆமா. ஸ்பின் விக்கெட் தானே அது. இந்த வாட்டி கொடுத்தது பேட்டிங் விக்கெட் அப்படி நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா பஞ்சாப் 18 ஆனா சஹல் பால் எதுவுமே அடிக்க முடியலையே. அதுதான் சொல்றேன், நம்ம ஸ்பின்னருக்கும் சேலுக்கு என்ன வித்தியாசம்னா, சேலுக்கு வந்து ஏர்ல லூப் கொடுத்து போடுறவர், அந்த மாதிரி பவுலர் வந்து இந்தியாவில் ரொம்ப கம்மி. ஏர்ல ஸ்லோவராக லூப் கொடுத்து போடுறது குல்தீப் போடுவார், சேல் வருண் சக்கரவர்த்தி ஏன் அடி வாங்குறாங்க காரணமும் இதுதான். அவங்களாம் ஏர்ல ஸ்பீடாக போடுவாங்க 150 மாதிரி. கூப்பர் கான்லி ரன் எங்கே மேக் பண்ணான்னு சொல்லு, எல்லாம் கட்டு தான், ஸ்கொயர் கட்டு எல்லாமே கட்டில் தான் வந்து ரன் ஃபுல்லாக மேக் பண்ணி பார்த்தோன்னா ஸ்பீடாக அவன் தள்ளும்போது ஃபுல்லாக கட்டில் தான் வந்து ஃபுல் ரன்னுமே எடுத்துனான். ஸோ சேல் மாதிரி ஏர்ல லூப் கொடுத்து போடுற பவுலர் யாருமே கிடையாது, ரொம்ப கம்மி. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். ஸோ இது நீங்க வந்து சேப்பாக்க பேட்டிங் பேரடைஸ் விக்கெட்ன்றீங்க. ஆமா மாத்திட்டாங்க. இப்போ கேம் வந்து ஆனால் நேற்று கூட நான் மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர்லாம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ ஸ்பின் விக்கெட் தான் ப்ரோ, இன்னைக்கு ராகுல் சார் ஆடுவார் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டா, இதே பேட்டிங்ல வந்து சென்னை வந்து பிராக்டிஸ் பண்ண மேட்ச்ல 270 அடிச்சாங்க. 270. ஆனா அது சிஎஸ்கேவோட பவுலர்ஸ் அகைன்ஸ்ட் தான். ஆமா அது 270 அடிச்சாங்க. அது சிஎஸ்கே பவுலர்ஸ் அகைன்ஸ்ட் தானே, இல்ல நெட் பவுலர்ஸ் தனியா வெளியில இருந்து கூப்பிட்டுருப்பாங்க. சிஎஸ்கே பவுலர்ஸ் தான் ராகுல், சிஎஸ்கே இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்ல ஓகே அத ஏபி ஓகே புரிஞ்சிச்சு. 270 அடிச்சிருக்காங்க. இதே பிட்ச் தான் T20 வேர்ல்டு கப்லயும் ஆப்கானிஸ்தான் vs நியூசிலாந்து மேட்ச் ஆடின இதே விக்கெட். இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச் இதுவும் அதே விக்கெட் தான். சோ விக்கெட் வந்து ஸ்பின்லாம் மாத்தல, தலை இல்லாதனால தான் அந்த ஒரு தலையோட பிரசன்ஸ் இல்லைன்றது இந்த மேட்ச்ல நல்லா தெரியுது. ஆனா இன்னொரு விஷயம், தலையோட பிரசன்ஸ் இல்லாமலும் சிஎஸ்கே டீம் ஆட கத்துக்கணும். ஆமா, இப்போ ஃபியூச்சர்ல தலை இருப்பாரு இல்லன்றதெல்லாம் செகண்ட் ஆப்ஷன். இருக்காருன்னே வச்சுக்கோங்க, இல்லைனாலும் வச்சுக்கோங்க. அவர் இல்லாம அந்த 11 எப்படி மேட்ச் ஜெயிச்சு குவாலிஃபயர்ஸ் போறாங்கன்றதும் கத்துக்கணும் தலை இல்லாம. அதுதான் அந்த விஷயத்தை இந்த சீசன்ல அவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் பஞ்சாப் மேட்ச்ல வந்து தோத்தாச்சு, மறந்தாச்சு, அதை மறந்துடுங்க. ஏப்ரல் 5ஆம் தேதி சின்னசாமிக்கு போறோம், பெங்களூர். சின்னசாமிக்கு போறோமா? சின்னசாமிக்குலாம் போக மாட்டேன், சின்னசாமிலாம் நான்லாம் போக மாட்டேன். அது 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 அந்த ஏரியா பேரே சின்னசாமி போறான். இல்ல நான் போக மாட்டேன். இல்ல நான் இது அடி வாங்கணும், மேட்ச் முடிக்கிறான். நானும் அடி வாங்க மாட்டேன், நானும் அடி வாங்க மாட்டேன். அதெல்லாம் விட்டுருங்க. இங்க ஒரு ப்ரிவியூ வீடியோ இருக்கு, ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் கூடிய சீக்கிரம் அப்லோட் ஆகும். ஸோ டில் தென் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை மறக்காம அமுத்திடுங்க சிஎல் மீடியாவில். ஸோ அடுத்த மேட்ச் என்ன ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா, இல்லை என்ன பிளேயிங் 11 வைக்கலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த ப்ரிவியூ ஷோவில் உங்களை சந்திக்கலாம். அண்ட் உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருந்தாலுமே கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, இம்ப்ரூவ் பண்றதுக்கு. டாடா கைஸ், பாய்.